ஏசாயா 43 அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்கள். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அன்னைக்கு அவ்வளோ நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள், கற்பனைகள்லாம் எதுவும் கொடுக்கல. ஆனாலும் கர்த்தர் அதெல்லாம் சொல்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தான். கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை எல்லாம் கேட்டு அப்படியே உள்வாங்கி மனதார அந்த காரியங்களை செய்தான். இன்றைக்கும் நம்ம அப்படிதான் செய்யணும். கர்த்தர் உங்களுக்கு ஏதாவது சொன்னாருன்னு சொன்னால் அதை அப்படியே விசுவாசித்து நம்ம கீழ்ப்படிந்து அதை செய்யும் பொழுது கர்த்தர் அதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறார். ஆனாலும் நம்ம யார் மூலமாக தான் நீதிமானாக்கப்படுகிறோம்? கிறிஸ்துவின் மூலமாக நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். நம்மளுடைய சொந்த கிரியை அல்ல, அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். என்னுடைய கிரியையினால் அல்ல, நான் என்னுடைய கிரியையினால் நீதிமானாக்கப்படவில்லை, தேவனுடைய கிருபையினாலே நீதியை உடையவனாக இருக்கிறேன். என்னால் 1% கூட நீதிமானாகிறதுக்கு ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். சிலுவையில் அவரே எனக்கு நீதியாக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளே நான் நீதிமானாக இருக்கிறேன். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கர்த்தர் நம்மளை பார்க்கும்போது எப்படி பார்க்குறாரு? நம்மளை ஒரு தனி மனுஷனாக பார்க்கறது கிடையாது, கிறிஸ்துவுக்குள்ளே தான் நம்ம பார்க்குறாரு. அப்போது கிறிஸ்து நீதிமானாக இருக்கிறபடினால அவருக்குள்ளே நம்ம பார்க்கும்போது நாமளும் நீதிமான்களாக இருக்கிறோம். இதை தான் விரும்புகிறாரு. யார்? பவுல். தன்னை நியாயப்பிரமாணத்தின்படி சுய நீதியை அவர் தேடாமல் கிறிஸ்துவை பற்றி கொண்டு அவரை விசுவாசிப்பதின் மூலம் வருகிற அந்த நீதியை தான் அவர் விரும்புகிறார். 10ஆம் வசனம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். இப்போ அவர் ரொம்ப என்ன சொல்கிறாருன்னா, தன்னை முழுவதுமாய் கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. எப்போதும் கிறிஸ்துவை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கிறார். அதை சிந்தித்து கொண்டிருக்கிறதுனால அவரோட பழைய காரியங்கள்லாம் அவர் என்ன பண்ணார்? மறந்துட்டார். பின்னானவைகளை அவர் என்ன பண்ணல? தேடலை. அவர் மறந்துட்டார். பின்னான காரியங்களை அவர் மறந்துட்டார். இப்போ முன்னான காரியங்கள் என்ன? கிறிஸ்துவை தேடிக்கொண்டிருக்கிறார், கிறிஸ்துவை சிந்தித்து கொண்டு இருக்கிறார், கிறிஸ்துவை தியானிக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை, அவருடைய பாடுகளின் ஐக்கியம்லாம் எப்படி இருக்குது அதை பற்றி ரொம்ப அதிகமாக தியானிக்கிறாரு. அவர் எப்படி பாடுகளை அனுபவித்து மரித்தாரோ அதே போல் கிறிஸ்துவை பிரசங்கிப்பது மூலம் அந்த பாடுகளையும் நான் படணும், அப்படி நான் மரிக்கணும் அப்படின்றத ஒரு விருப்பமாகவே வச்சிருக்கிறாரு பவுல். இன்றைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட விருப்பத்தோட ஊழியம் செய்வாங்கன்னு தெரியாது. ஆனால் அன்னைக்கு பவுல் கிறிஸ்துவை போல நானும் பாடுள்ள மனுஷனாய் பாடுகள் பட்டு மரிக்கணும் அப்படின்றத விரும்புகிறார் அவர். ஆனால் கிறிஸ்துவை பிரசங்கிப்பது மூலம் அதிக பாடுகளையும் அவர் அனுபவித்தார். அதனால் அவர் மரித்தும் போனார். அவர் எப்படி நினைச்சாரோ அதே போல் அந்த பாடுகளையும் மரணத்தையும் அவர் அனுபவித்தார் இல்லையா? கிறிஸ்துவின் மூலம் வருகிற பாடுகளையும் அந்த மரணத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ள ரொம்பவே தயாராக இருந்தார். இதை தான் மிகப்பெரிய தகுதியாக காண்கிறார் பவுல். இதுக்கு முன்னாடி இருந்த காரியங்கள் அவர் எதெல்லாம் மேன்மை நினைச்சாரோ அதெல்லாம் நஷ்டம், அதெல்லாம் குப்பை, அதெல்லாம் இப்போ எனக்கு எதுவுமே செய்யாது. ஆனால் இன்னைக்கு நான் கிறிஸ்துவை பிரசங்கிப்பதன் மூலம் அதன் மூலம் வருகிற பாடுகளும் மரணமும் என்னை தகுதிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே அதில் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். 12ஆம் வசனம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். கிறிஸ்துவுக்காக பாடுபடவும் மரிக்கவும் எண்ணம் கொண்டிருப்பதால் மட்டும் நான் முற்றும் தேறினவன் என்று என்னால் சொல்ல முடியாது. நான் ரொம்ப பர்ஃபெக்ட் கிடையாது, நான் அப்படி நினைக்கவும் முடியாது. எப்படி நினைக்கிறாரு? கிறிஸ்துவுக்காகவே நான் வாழ போகிறேன், கிறிஸ்துவுக்காகவே பாடுபட போகிறேன், கிறிஸ்துவுக்காகவே மரிக்க போகிறேன்னு சொல்கிறதுனால நான் ரொம்ப தேறினவன் நான் சொல்ல மாட்டேன். மரிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பாடுகள் படுறது மரிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் கிறிஸ்துவுக்காக வாழறதுன்னு இருக்குது பத்தியா, அது ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது இல்லையா? கிறிஸ்து எதற்காக என்னை அழைத்தாரோ, அவர் எதற்காக அழைத்தாரு? புறஜாதிகளுக்கு இவர் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், பவுல் மூலமாக புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படணுன்றது தான் கிறிஸ்துவுடைய சித்தமாக இருக்கிறது. அதற்காக தான் இவரை அழைத்தார். அதை அவர் முழுவதுமாய் பற்றி கொண்டு நடக்க ஆசையாய் தொடர்கிறாராம்.
இன்னும் அதிகமா சொல்லணும். புறஜாதிகளுக்கு போய் கிறிஸ்துவ இன்னும் எவ்ளோ பேருக்கு போய் சொல்லணும்னு நெனச்சாரோ, அவ்ளோ பேருக்கும் அவர் கால்நடையாவே நடந்து, அவ்ளோ ஊரையும் அவர் கவர் பண்ணாரு, பவுல். அவர் வந்து எந்த இடத்துலயும் சோர்ந்து போகல. அவ்ளோ பாடுகள், அவ்ளோ அடி வாங்குனாலும், வாங்குனாலும், சாகுற அளவுக்கு கூட அவர அடிச்சு போடுறாங்க. ஆனாலும், அவர் எடுத்துக்கொண்ட அந்த காரியத்த செய்யறதுக்கு தவறுனதே இல்லை. எங்கேயாவது ஓடி போறாரு. ஏதோ ஒரு தேசத்துக்கு போய், ஏதோ ஒரு நாட்டுக்கு போய், கண்டிப்பா கிறிஸ்துவ பத்தி பிரசங்கிக்கணும்னு சொல்லி, அவர் காலம் ஃபுல்லா கிறிஸ்துவை பிரசங்கிப்பதிலேயே தன்னுடைய வாழ்க்கைய அர்ப்பணித்தார். அதுக்காக ஆசையா ஓடுறாரு. புதிய காரியம், ஒவ்வொரு இடத்துலயும் புதிய புதிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் அவர் மூலமாய். இதுக்கு முன்னாடி நீ எப்படிலாம் வாழ்ந்த, அதெல்லாம் விட்டுடு. இனி நீ எப்படி வாழணும்னு நான் சொல்றேன், வா அப்படின்னு சொல்லி கர்த்தர் கூப்பிடும்போது, அவர் "தோ வரேன் ஆண்டவரேன்னு" சொல்லி, இதுக்கு முன்னாடி கிறிஸ்துவை பற்றி பிரசங்கித்தவர்கள அவ்வளோ அடி அடிச்சு, அவ்வளோ துன்பப்படுத்தின பவுல், அப்படியே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, அவருக்காக தன்னுடைய வாழ்க்கைய அர்ப்பணித்து, அவர் என்னெல்லாம் செய்ய சொல்றாரோ, எங்கெல்லாம் சொல்றாரோ, அங்கெல்லாம் போறாரு. என்னெல்லாம் பேச சொல்றாரோ, அதெல்லாம் பேசுறாரு. கிறிஸ்து சொல்லாதத அவர் பண்ணவே இல்ல. கிறிஸ்துவோட கூட அவர் இல்லன்னு சொன்னாலும், கிறிஸ்து பேசின காரியங்கள தான் பவுல் அதிகமா ஜனங்களுக்கு சொல்றாரு. கிறிஸ்து இவரை எதற்காக அழைத்தார்? புறஜாதிகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கும்படியாய். அப்போ இவர் என்ன பண்ணணும்? பழைய காரியங்கள எல்லாம் மறந்துட்டு, புதிய காரியங்கள்ல நாட்டம் வைக்கணும். இன்னமும் இவர் பழைய காரியங்களை நினைத்துக் கொண்டிருந்தால், "ஐயய்யோ! என்னால ஊழியம் செய்ய முடியாதுப்பா. கர்த்தர் என்ன அழைச்சிருக்கிறாரு. ஆனாலும் என்னால செய்ய முடியாது. ஏன்னா நான் இவ்ளோ பேர துன்பப்படுத்தியிருக்கிறேன். இவ்ளோ பேர நான் பகைச்சிருக்கிறேன். நான் இவங்க மத்தியில போய் நான் ஊழியம் செஞ்சேன்னு சொன்னா, ஐயய்யோ! என்னால முடியாது. நான் பண்ண மாட்டேன்." அப்படி இப்படின்னு சொல்லி அவர் சாக்கு போக்கு சொல்லல. அது மாரி எதனா சாக்கு சொல்லியிருந்தா, அவரால இந்த அளவுக்கு பேசப்பட்டிருப்பாரா பவுல்? புதிய ஏற்பாட்டில் முக்காவாசி பவுல் எழுதின நிருபங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த அளவுக்கு ஊழியம் பெருகி இருக்காது. பவுல் அன்னைக்கு வந்து பின்வாங்கி போயிருந்தாருன்னு சொன்னா, கிறிஸ்துவை இந்த அளவுக்கு பல தேசங்களுக்கு போய் யாரும் பிரசங்கிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா மீதி பேர் எல்லாமே அந்த யூத மார்க்கத்துல ஊறி போய், நாங்கலாம் புறஜாதிகளுக்கு இடத்துல போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்டபனா இருக்கிறாங்க. ஆனா பவுல் மட்டும் தான் புறஜாதியாருக்கும் இந்த சுவிசேஷம் எடுத்து செல்லப்பட வேண்டும்னு சொல்லி, அவர் தான் எல்லா புறஜாதிகளுக்கும் கொண்டு சென்றார். இன்றைக்கு பவுல் இல்லன்னு சொன்னா, இந்த அளவுக்கு சுவிசேஷம் உலகெங்கும் பரவி இருக்குமா அப்படின்னு கேட்டா தெரியல. ஆனா பவுலுக்கு பதிலா இன்னொரு ஆள கூட எழுப்ப கர்த்தரால கூடும். ஆனாலும் பவுல் அதை ஏற்றுக்கொண்டு வந்ததுனால மட்டும் தான் பவுல் இந்த அளவுக்கு பேசப்படுறாரு. பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாம் எந்த அளவுக்கு பேசப்படுகிறாரோ என்றளவும், அதே போல எல்லாரும் பேசப்பட்டாலும், ஒரு மனுஷன் வந்து அத முன்னெடுத்து செல்லுகிறவனா இருக்கிறார் இல்லையா? அதுல பவுல் முக்கியம் வாய்ந்தவரா இருக்கிறார். அநேக ஜாதிகளுக்கு சுவிசேஷம் பரவுச்சுன்னா, அதுல முக்கியமான காரணம் பவுல். இவங்க 2 பேரும் எதனால தங்களுடைய பேரை நிலைநாட்டி விட்டார்கள்ன்னு சொன்னா, கர்த்தர் சொன்னத அப்படியே ஏற்றுக்கொண்டு, பழைய காரியங்களை அவர்கள் மறந்து, முந்தினவைகளை மறந்து, பூர்வமானதை அவர்கள் சிந்திக்காமல், முன்னான காரியங்களை கர்த்தர் அவர்களுக்கு வைத்திருக்கிற அந்த புதிய காரியங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தார்கள். அந்த புதிய காரியங்களையே நம்பிக்கொண்டிருந்தார்கள். அதுல அவங்க வந்து ஒரு நம்பிக்கையும், அதுல சந்தோஷமும் அடைந்தபடியினால, கர்த்தர் அவர்களை இவ்வளவாய் பேசும்படியாய் வைத்திருக்கிறார். அவர்களை நல்ல மேன்மையாக வைத்திருந்தார். கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும். ஆனால் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து, எல்லா கசப்பான அனுபவங்களையும் அவர்களை மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். நாம மட்டுமே பாடுபட்டுட்டு இருந்தா நம்மளால அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாது. ஆனால் கிறிஸ்துவோடு கூட நம்ம இருந்தோம்னு சொன்னா, அவர் ஈஸியா நம்மள அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பண்ணி, நம்மள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார். ஏன்னா, அந்த புதிய காரியம் நம்ம இருதயத்துல வந்துருச்சு இல்லையா? புதிய காரியம் இருதயத்துல வந்துருச்சுன்னா, நம்மளால ஈஸியா ஒவ்வொரு ஸ்டெப்பா தாண்டி முடியும். இன்னமும் நீங்க பழைய காரியங்களை சிந்தித்துக்கொண்டு, பூர்வமானவைகளை சிந்தித்துக்கொண்டு இருப்பீர்களானால், அதெல்லாம் மறந்துடுங்க. இன்னைக்கு புதிய மனுஷனா இருங்க. ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ள இருப்பீர்களானால், நாம யாரு? புது சிருஷ்டியா இருக்கிறோம். புதுசுன்னு சொன்னா புதுசு. புதுசா ஒரு குழந்தை பிறக்குதுன்னு சொன்னா பூமியில, அது எப்படி இருக்குதோ, அதப்போல நீங்க கிறிஸ்துவுக்குள்ள பிறக்கும்போது, புதுசா சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு குழந்தையைப் போல இருக்கிறீர்கள். இனிமே நீங்க என்ன செய்யணும்னு கர்த்தர் தான் சொல்லுவாரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க செஞ்சதெல்லாம் உங்களுடைய கிரியை. கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு நீங்க செய்ய போறதெல்லாம் யாருக்காக? கிறிஸ்துவுக்காக. யாருடைய வேலையை செய்ய போகிறீர்கள்? கிறிஸ்துவுடைய வேலையை செய்ய போகிறீர்கள்.